எல்லாரும் நம்மளே இயற்கை இயற்கை இயற்கைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் யாரோ வந்து சொல்லி நம்ம மகசூல் எடுக்க முடியாமல் மகசூல் கம்மியாகி நம்ம ஓட்டாண்டியை நிற்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சாக போகிற செடி இன்னைக்கு வச்ச செடி கூட அவ்வளவு காய் கட்டி இருக்காது, அவ்வளவு பூ வந்திருந்தது. நீங்கள் கூட மனசில் சஞ்சலப்பட்டு கிடங்க, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஆயில் ஆயில் ஆயில்னு சொல்கிறானே, அது ஒன்றே போதுமா அப்படின்னுங்கிறது உங்கள் மனசில் கூட இருக்கும். அதே போதும். விவசாய போராட்டத்தில் விவசாயம் சுதந்திரம் அடைகிறதுக்கு இந்த கோவில்பட்டியிலிருந்து தான் ஆரம்பமாகும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வேற எதுவும் மனசில் நினச்சிக்கிடாதங்க. உங்களுக்கு என்ன வெள்ளாமை இருக்குதோ அதை சொல்லுங்க எங்களுக்கு. உலகிற்கும் உறவிற்கும் இயற்கைக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்வாசனை நிரம்பிய நிலங்களில் தன் வியர்வையால் வாழ்வை விளைத்து கால்வயில் கஞ்சி குடித்தால் உலகிற்கு அன்னமிடும் உன்னத மனிதர்கள் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களான அனைத்து விவசாயிகளுக்கும் உங்கள் உழைப்பிற்கும் மனதிற்கும் எங்களது கண்ணியமான வணக்கங்களை தெரிவித்து இவ்விழாவை சிறப்பிக்க அன்புடன் வரவேற்கிறோம். வானம் பார்த்து ஏறு ஊட்டி விதை விதைத்து மும்மோகம் விளைச்சல் பார்த்து தலைநிமிர்ந்து நின்ற விவசாயி இன்று விதை பொருளை வாங்குவதற்கும் விளைந்த பொருளை விற்பதற்கும் வீதியில் நிற்கும் நிலைமையை மாற்றுவதையே தன் வாழ்வில் குறிக்கோளாக கொண்டு அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஐயா அவர்களுக்கு எங்கள் இதயம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வரவேற்கிறோம். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் நமது விவசாயிகளே. இந்த எண்ணெய் தொழில்நுட்பம்ங்கிறது சாதாரணம் கிடையாது. எந்த பயிரானாலும் அது கொண்டு போய் அதை விதையில தான் வச்சுக்கிடும். அந்த விதையை திருப்பி கொடுத்தோம்னா அந்த பயிர் வளரும்ங்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி நம்ம இன்னைக்கு செயல்படுத்திக்கிட்டு சரி சொன்னோம்னா இந்த அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய விவசாயி. நேற்று என்னோட பேசினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். 4 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி ஏதாவது வெளியே தெரிஞ்சது தானே இது பலானது, சாப்பிட்டு பார்த்தா இனிப்பாக இருக்குதா, உப்பாக இருக்குதா, புளிப்பாக இருக்குதா, இல்லை இதை சாப்பிடலாமா சாப்பிடப்படாதுங்கிறது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் நாங்கள் சொல்கிறோம் ஒரே ஒட்டுமொத்தம். நீங்கள் கூட மனசில் சஞ்சலப்பட்டு கிடங்க, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஆயில் ஆயில் ஆயில்னு சொல்கிறானே, அது ஒன்றே போதுமா அப்படின்னுங்கிறது உங்கள் மனசில் கூட இருக்கும். அதே போதும். அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா நம்ம உரத்தை கொடுத்தோம். அதாவது எல்லா ஆயிலையும் பண்ண பின்னாக்க கொடுத்தோம். ஆயிலும் கீழே ஊற்றிக்கிட சொன்னோம், மேலேயும் ஆயில் மருந்தடிச்சுக்கிட சொன்னோம். இப்போ நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் போயிருந்தேன். அது இருக்குதா செத்து போச்சா நமக்கு சாகாதுன்னு தெரியும், ஆனால் உலகத்துக்கு தெரியணும் இல்லை. அதாவது அதை வச்சு எவ்வளவு பூ பிஞ்சி வந்திருக்குதுன்னா என்னாலே நம்ப முடியல. நான் முதல்ல இவர் கொடுத்தது 5 கிலோ மேனிக்கு செடிக்கு வச்சு அது இருந்தாலும் சரி போனாலும் சரின்னு சொல்லி கொடுத்தோம். சாக போகிற செடி இன்னைக்கு வச்ச செடி கூட அவ்வளவு காய் கட்டி இருக்காது, அவ்வளவு பூ வந்திருந்தது. அதெல்லாம் பிஞ்சு ஆயிருக்குதோ என்னன்னு தெரியல.
அதெல்லாம் பிஞ்சா வந்ததுன்னு சொன்னோம்னா நம்ம எலுமிச்சம்பழம் பிடுங்கிறதுக்கே ரொம்ப ஆள் வேணும். அவ்வளவு பூ பூத்துருக்கு, செத்து போகிறது. அவர் மூலியமா அவர் சொன்னாருன்னா நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் அவரை வர சொல்லியிருந்தோம். என்னத்துக்குன்னு சொன்னோம்னா எல்லாரும் நம்மளே இயற்கை இயற்கை இயற்கைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் யாரோ வந்து சொல்லி நம்ம மகசூல் எடுக்க முடியாமல் மகசூல் கம்மியாகி நம்ம ஓட்டாண்டியை நிற்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இது உண்மைதானா பொய் தானா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வெளிநாடு போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாடு போயிருக்கோம். 4 நாடுகளையும் ரொம்ப மோசமாக மருந்தடிக்கான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு ரொம்ப மோசமாக மருந்தடிக்கான். நீங்களும் நான் இயற்கை சரி இயற்கைன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தான்? மாமூலாக மருந்தடிக்கிறவனுக்கும் அதே ரேட்டு தான், உனக்கும் அதே ரேட்டு தான். அவன் என்னமோ அவன் தெரியாமல் எடுக்க முடியல, நீ தெரிஞ்சும் எடுக்க முடியல. அதுக்குத்தான் விவசாயத்துக்கு ஒரு வழிமுறையை கொண்டு வரணும். எவ்வளவு செஞ்சால் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தான் நம்மளுடைய என்கிட்ட கடவுள் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காருன்னு நினைக்கேன். நான் சரியாக அதை நிறைவேற்றிட்டு போனால் தான் ஏதோ சாவுற அன்னைக்கு அப்படியே போய் குழியில் படுத்துக்கிடலாம். இல்லைன்னா 4 பேரை தூக்கி கொண்டு தான் போட முடியும். 4 பேரை எவன் தூக்கி கொண்டு போட்டானோ அவன் தான் இந்த உலகத்தில் பாவம் செஞ்சவன். அவனாக போய் நடந்து போய் குழியில் உழுதுகிட்டவன் புண்ணியம் செஞ்சவன். அதில் நான் 2வது கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் யாருக்கும் எந்த விதமான துரோகமும் பண்ண மாட்டேன். நீங்கள் தைரியமாக செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சுபிட்சம் அடைஞ்சால் அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் கஷ்டப்பட்டு வர்றீங்க, அது எங்களுக்கு புரியுது. நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தோ கஷ்டப்பட்டு வர்றீங்க. ஏன் வர்றீங்க? அங்கே ஒன்றுமே கிடைக்கல, இவங்க ஏதோ ஒன்று புதுசாக சொல்கிறாங்களே, அவ்வளவு கஷ்டம் நமக்கு இருக்குது. இந்த கஷ்டத்துக்கு ஒரு விழிவு பண்ணுவோம். அது எங்கள் மூலியமாகவே போகட்டும். நான் இன்னொன்று கூட சொல்லிக்கிறேன், பெருமையாக சொல்லிக்கிறேன். சுதந்திரம் தென்னாட்டிலேருந்து தான் பரவிச்சு. சுதந்திரம் வாங்குறப்ப கூடாமல் வீரவாண்டியை கட்டப்பொம்மை இந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம உழுத பய நம்ம படிச்சிருந்தா அந்த சரித்திரமெல்லாம் சொல்லலாம். இந்த இவன் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு பேசுகிறான், இன்னொரு ஆள் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. நமக்கு பேப்பரில் எழுதவும் முடியாது, பேசவும் முடியாது. இங்கே எந்த மாதிரி அவங்க சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக இங்கிருந்து எப்படி வந்தாங்களோ அது மாதிரி விவசாய போராட்டத்தில் விவசாயம் சுதந்திரம் அடைகிறதுக்கு இந்த கோவில்பட்டியிலிருந்து தான் ஆரம்பமாகும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வேற எதுவும் மனசில் நினச்சிக்கிடாதங்க. உங்களுக்கு என்ன வெள்ளாமை இருக்குதோ அதை சொல்லுங்க எங்களுக்கு. சும்மா போட்டு என் மண்டையும் குழப்பாதுங்க, உங்கள் மண்டையும் குழப்பிக்கிடாதுங்க. நான் எல்லாம் ஒரு முடிவுகளோடு இருக்கேன். சொன்ன உடனே சொல்லி போடுவோம், வெளியே கொடுத்துருவாங்க, போய் அடிச்சுங்க. உனக்கு மறந்து இருந்தானே எது இருந்தானே உனக்கு நோய் போகணும். தண்ணியை குடித்தானே சீரக தண்ணியை குடித்தானே, 2ம் தண்ணி தான். அது சீரகம் போட்டுருக்கு, சீரகம் போடாமல் இருக்கேன். சீரகம் போடாத தண்ணியில் குடிச்சு போயிட்டாங்க நல்லது தானே. இன்னைக்கு இல்லைன்னா சீரகத்துக்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கணும். அந்த வரையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னன்னு சொன்னோம்னா, இது எனக்காக நான் சொல்ல வரல. முடிஞ்சால் இன்னும் ஒரு பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் வெத்து பேச்சு ஒன்றுக்குமே உதகாது. செயலில் இறங்கி வேலை செய்யுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொன்னதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மரியாதை கிடைக்கும். ஆகையினால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல்ல தடவை வந்து ரொம்ப பேர் கம்மியாக தான் வந்தாங்க. 2வது தடவை கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ ஏகப்பட்ட ஆள் வந்துருச்சு. இது மாதிரி எவ்வளவு நிறைய வந்தாலும் கூடாமும் நாங்களும் கூடாமும் உங்களுக்கு என்னென்ன வெள்ளாமை நீங்கள் வைப்பீங்க. நாங்கள் வெங்காயம் வைக்கணும், இஞ்சி போடணும், மஞ்சள் போடணும், கரும்பு வைக்கணும். இது எல்லாமே வச்சு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இங்கே தவிர சரி நமக்கு எல்லாருக்குமே நல்ல தண்ணி கிடைக்கல. ஏதோ இந்த காவேரி நதியில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே கோயம்புத்தூரில் சிறுவாணி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். நமக்கு உப்பு தண்ணி, இந்த உப்பு தண்ணியில் கூட நம்ம வளர்க்க முடியுமாங்கிற பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு ரிசர்ச் ஃபார்மாக வச்சுருக்கோம். இது பரிசோதனை. இதில் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி இது பரிசோதனை. ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்கிறதுக்காக பண்ணுறேன். சாப்பாடு போட்டாலும் வேலை செய்வான், சாப்பிடாதவன் வேலை செய்ய மாட்டான். சிம்பிளாக எடுத்துக்கோங்க. நாங்கள் முருங்காயெல்லாம் எங்கள் முருங்காயோட 2 இருக்குது. ஒரு காய் வந்து 270 கிராம் ஒரு காய் இருக்குது. 270 கிராமு. இன்றைக்கி நீங்கள் சாம்பார் சாப்பிட போகிறீங்க, அதில் முருங்காய் போட்டிருக்கான். முருங்காய் சாப்பிட்டு பாருங்கள். நான் முருங்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னு சொன்னோம்னா அதில் அயரன் நிறையா இருக்கும். அயரன் நிறையா இருந்தாலே மனசுக்கு நோய் வராதுன்னு படித்தவங்க சொன்னாங்க. நம்ம சொன்னது கிடையாது.
சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு நான் முருங்கைக்காய் நிறைய சாப்பிடுவேன். ஆனால் அந்த முருங்கைக்காய்க்கும் நம்ம முருங்கைக்காய்க்கும் எவ்வளோ வச்சாலும் எட்டாது. அந்த மாதிரி ருசி இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நீங்கள் பார்த்தும் பாருங்க, சாப்பாடு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேலை செய்யும். நீங்கள் இன்றைக்கி இப்போ சாம்பாரில் தான் சாப்பிட போகிற, சரி இந்த பையன் சாம்பார் எப்படி வச்சுருக்காங்களோ தெரியாது. சாம்பார் கூட நம்ம தான் சாம்பார் பொடியை கொடுத்துருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளோ போடணும் என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சாப்பாடும் சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் அடுத்த மீட்டிங் வேணால் வந்து பாருங்கள், நல்லா இருக்கும். காலைல டிஃபன் கொடுத்தாங்க, மதியம் லஞ்சு அருமையான சாப்பாடு கொடுத்தாங்க. இவ்வளோ பேர்த்தையும் கோஆர்டினேட்டர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போது எல்லாமே நல்ல முறையில் இருந்தது. இப்போ மதியம் சாப்பிட்டது ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் மனசில் வேறு விதமாக வச்சுக்கிட வேண்டாம். அதிக பிரசங்கித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு. உண்மை இதுதான். நீங்கள் உழைங்க, உழைச்சோம்னா உயர்வோம். உழைச்சா தான், உழைக்கிறதும் சரியாக உழைங்க. நம்ம உழைக்கிறோம், ராத்திரி பகல் உழைக்கிறோம். அதனுடைய பலன் என்ன? ஒன்றுமே கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? இதெல்லாம் மாற்றணும். கண்டிப்பாக நம்ம மாற்றுவோம். அந்த முயற்சியில் நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம். ஒன்றும் கவலை வேண்டாம்.